ஹாய், நாங்கள் முந்திராலேருந்து துவாரகாவுக்கு போனோம். ஸ்லீப்பர் பஸ்ஸில் 650 பெர் ஹெட்டுக்கு ஆச்சு. காலையில் 6 மணிக்கெலாம் துவாரகாவில் எங்களை இறக்கி விட்டுட்டாங்க. அங்கேருந்து நாங்கள் புக் பண்ண ரூமுக்கு நடந்து போயிட்டுருந்தோம். இந்த ரூம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது துவாரகாவில் என்னென்ன இருக்குதுன்னு சுற்றி பார்க்க போனோம். அங்கே ரொம்ப அழகாக எல்லா வின்டர்ஸ்க்கு தேவையான பொருள்லாம் வச்சுருந்தாங்க. குட்டி குட்டிக்குள்ளெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரி ஃபோட்டோ வைக்க மாட்டாங்க, சாமி டால்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ஸோ கிருஷ்ணாவுக்கு போடுற மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகழகாக வந்து இங்கே வச்சுருந்தாங்க. ரேட்டோடு எல்லாமே போட்டிருந்தாங்க. வளையல்லாம் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, கிராண்டாக இருந்துச்சு வளையல் எல்லாமே. இங்கே ஹேண்ட்லூம் திங்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. குஜராத்தோட ட்ரெடிஷ்னல் திங்ஸ் எல்லாமே இங்கே வந்து டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாமே வாங்கணும் போல் இருந்துச்சு பார்க்க. இதுதான் வந்து அந்த துவாரகேஸ்வரர் கிருஷ்ணர். பார்க்கவே ரொம்ப அழகாக இருப்பார். ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்கும் அவரை பார்த்தோன்னா. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் இருந்துச்சு. ஒவ்வொன்றும் 350, 450 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. இங்கே சங்கு, ஏன்னா இங்கே கடல் இருக்கனால அந்த மாதிரி கடலில் கிடைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. அதை வச்சு மிரரு ஒர்க்லாம் பண்ண மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய அழகாகவே வச்சுருந்தாங்க. இங்கே தீபாவளிக்கு அப்புறம் அடுத்து வர பௌர்ணமி வந்து தேவ் தீபாவளின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதனால மார்னிங் 8 o'clockலேருந்தே பயங்கர ரஷ்ஷு. சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேடு, ஸோ பயங்கர காஸ்ட்லியாக இருந்துச்சு. 4000, 5000 கிட்ட ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்த்தோம். நல்லா இருந்துச்சு காலையிலேயே பார்க்குறதுக்கு. வெளியூரில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து மோர், போஹா, பூரி அந்த மாதிரி கிடச்சிச்சு. ஸோ கிடச்சதை சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து கடலுக்கு போயிட்டோம். இதில் இங்கே வந்து கேமல் இருந்துச்சு. அதில் ரைட் பண்ணலான்னு பார்த்தா டைமே இல்லை எங்களுக்கு. ஸோ எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு கோமதி ரிவரும் கடலும் கடக்கிற இடத்துக்கு வந்தோம். அங்கே பசங்களோடு சேர்ந்து நல்லா குளிச்சுட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு அடுத்து நாங்கள் அப்படியே கிளம்பி சாமி பார்க்க போயிட்டோம். சாமி பார்க்குற இடத்துல பார்த்திங்கன்னா முன்னாடியே மொபைல்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி வச்சுட்டாங்க. அதனால் வந்து வீடியோஸ் ரொம்ப எடுக்க முடியல. இதுதான் அந்த துவாரகா. நாங்கள் வெளியே வந்தோடனே வந்து ஆட்டோ நின்றுட்டு இருந்துச்சு. அதில் வந்து பெர் ஹெட்டுக்கு 250 கேட்டாங்க. பக்கத்தில் இருக்க எல்லா கோவிலுக்கும் போய் காட்டுவோன்னு சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு நாங்களும் ஏறிட்டோம். துவாரகா பிரிட்ஜு, அது வழியாக போயிட்டு அப்படியே நாங்கள் நாகேஸ்வர் டெம்பிள் போனோம். சிவன் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. ரூமில் ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே சோம்நாத்துக்கு பஸ்ஸில் கிளம்பிட்டோம். அங்கேயும் சேம் மொபைல்லாம் வாங்கி வச்சிட்டாங்க. ஸோ வந்துட்டு டெம்பிளில் வீடியோ எடுக்க முடியல. இது எல்லாருமே அங்கே நார்த் இந்தியன்ஸ் எல்லோரும் இந்த மாதிரி ஓம் நம சிவாய நெத்தியில் எழுதியிருந்தாங்க. எங்களுக்கும் ஆசையாக இருந்துச்சு. ஸோ நாங்களும் ஃபேமிலியோடு எல்லாருமே எழுதிக்கிட்டோம். ஸோ ஈவினிங் வந்து சோம்நாத்லேருந்து முந்திராக்கு பஸ் புக் பண்ணியிருந்தோம். பெர் ஹெட்டுக்கு வந்து 900 சார்ஜ் பண்ணாங்க. பட் பஸ் வந்து ஹை கிளாஸு, பயங்கர சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.